வணக்கம். நான் உங்கள் சந்திரமோகன் வீணை அகாடமிலேருந்து. நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸை எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இப்போ என்ன கொஷின்ஸ் பார்க்க போகிறோம்னா, பின் வருவனவற்றில் சரியாக சி மற்றும் 5க்கு நடுவே வரும் எழுத்தை காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம சி இங்கன்னா 5 எங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது, 5 எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. இப்போ இதுக்கு இடையில உள்ள லெட்டரை மட்டும் நம்ம தனியாக எடுத்து எழுத போகிறோம். என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். நான் மொத்தமாக டோட்டலாக கேட்கல, வெறும் எழுத்து மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அதாவது இங்கிலீஷில் லெட்டர்னு சொல்லியிருக்கேன், அதை மட்டும் எழுதலாம். டி இருக்குது, 9 விட்டுறலாம். இசட் இருக்குது, அடுத்தது ஒய் இருக்குது, அடுத்தது பி, அடுத்தது எம், அடுத்தது கே, அடுத்தது எஸ்ஸு. இதுக்கு இடையில் அது ஏபிசி லெட்டரில் இது மட்டும்தான் இருக்குது, மித்தெல்லாம் நம்பர்ஸ் இருக்குது. அதனால் அந்த நம்பர்லாம் கணக்கில் வச்சுக்க வேணாம் அவசியம் இல்லை. ஒன்லி லெட்டர் மட்டும்னால, எழுத்துனால, தமிழில் சொன்னால் எழுத்து, அது மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதில் எது நடுவில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இங்கிட்டு மொத்த எத்தனை லெட்டர் இருக்குது, 3, 6, 7 இருக்குது. அப்போ இந்த பக்கத்து 3 எடுத்துடலாம், இந்த பக்கத்து 3 எடுத்துடலாம். நடுவில் என்ன எழுத்து இருக்குது, பி. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ சரிங்களா.